நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே ஐபிஎல் ஆக்ஷன் 2024 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அவங்க என்னென்ன பிக்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஸோ ஃபஸ்ட்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷர்துல் தக்கூர் ஹோம் கம்மிங் அப்படின்னே சொல்லலாம். எஸ், வேறு லெவலான ஒரு மேட்ரு. டெஃபினெட்லி ஷர்துல் நமக்கு வேணுங்க. ஏன்னா நமக்கு ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் உள்ளே போனாங்க. பிகாஸ் நம்மகிட்ட துஷார் தேஷ்பாண்டே, முகேஷ் சௌத்ரி இது மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் அவங்களோட இன்எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளை கொஞ்சம் ஒரு சில மேட்சஸில் பலி வாங்கினுச்சு. அதனால வந்து இந்த வாட்டி ஷர்துல் தக்கூரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. 4 கோடி ரூபாய்க்கு செமையான ஒரு ஸ்டீல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர்லாம் ரொம்ப அதிகமாக போயிடுவாருன்னு தான் நான் யோசித்தேன். பட் ஆனால் யாருமே அவர் அப்ரோச் கூட பண்ணலை. பிகாஸ் ஹர்ஷல் பட்டேல் ஒரு 11 கோடி 12 கோடி போகிறாரு. ஆனால் ஷர்துல் தக்கூர் 4 கோடிங்கிறதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் ஸ்டில் நம்மளுக்கிட்ட அவர் வந்து 4 கோடிக்கு வந்தது ஒரு சூப்பரான மேட்ரு. எனக்கு அங்கேயே காசி தாத்தாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. இஸ் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல பை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து டேரில் மிச்சல் பயங்கரமான ஒரு பை. அது ஆக்சுவலி மொயின் அலியோட அவைலபிலிட்டி நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவர் வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து ஃபுல் ஐபிஎல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க அங்கே போகிறாங்களாமா. அதனால வந்து இப்போ அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லா ஆடணும், இப்போ ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் அண்ட் பயங்கரமாக அடிக்கணும். முடிஞ்சால் 1-2 ஓவர் போட்டு கொடுக்கணும். இப்படி எல்லா கேட்டகிரிலையுமே டேரில் மிச்சல் வந்துருவார். அதாவது ஸ்டார்டிங் லெவன்லேயே இவருக்கு இருக்கிறதுக்கு எல்லா தகுதி இருக்குது. 14 கோடி ரூபா கொடுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி நம்பர் 4 நம்பர் 5 வர போகிறார் அவர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. ஒரு எக்ஸைட்டிங் ஃபினிஷர். இந்த 2 வருஷம் பயங்கரமான ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஏகப்பட்ட செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு ஓடிஐ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு அக்ரெசிவா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த வேர்ல்டு கப் 2023 அவர் நிறைய ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டார் அவரோட எபிலிட்டி பத்தி. ஐபிஎல் 2022 அன்சோல்ட் ஆன பிளேயர். ஐபிஎல் 2023 14 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவரோட பேட்டிங் எந்த அளவுக்கு அவர் இம்ப்ரூவ் பண்ணிருப்பாரு நீங்களே நினைச்சிருங்க. அந்த எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேயர். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஃபீல்டர். ஸோ கண்டிப்பாக பல ரன்களை தடுக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் சேப்பாக்கில் நல்ல குவாலிட்டி ஸ்பின் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக ரச்சின் ரவீந்திரா நமக்கு ஒரு போனஸ் தான். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல 1.8 crore அவர் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ்னு வைங்க. அவர் பிளேயிங் லெவலில் இருப்பாரா அப்படின்னாலாம் பெரிய டவுட். பிகாஸ் நமக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடமே இல்லை. ஏன்னா சாண்டர் வேற ரொம்ப வருஷமாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இப்போ மிச்சல் கண்டிப்பாக ஆடுவார். ஸோ அப்படி இப்படின்னு பார்க்குறப்போ மேபி அவர் உள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னா தீக்ஷனா உட்கார வைக்கணும். பட் ஸ்டில் ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் லெவலில் இடம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு ஸ்டீலான ஒரு பை. ஏன்னா அவர் வேர்ல்டு கப்பில் ஆடின விதத்தை பார்த்துட்டு பயங்கரமாக போவார் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். அகைன் அவர் ஏன் அவ்வளோ விலைக்கு போகலை அப்படின்னா சிம்பிளான ஒரு மேட்ரு. அவர்கிட்ட T20 ரெக்கார்டு பெருசாக இல்லை. பிகாஸ் ஓடிஐ நல்லா ஆடிட்டாரு. T20 ரெக்கார்டு இல்லாததுனால தான் டீம் அப்ரோச் பண்ணலை. அண்ட் ஸ்டார்டிங் லெவலில் இருக்க மாட்டார். மேபி பேக்கப் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல மேபி டெவான் கான்வேக்கு ஏதாவது ஆகுதுன்னா ஒரு ஓப்பனராக ட்ரை பண்ணலாம். இப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் அவர் நமக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் ஸ்டீஃபன் ஃபிளமிங் சொன்னாரு. அது மாதிரி ஒரு போனஸ் பாயிண்ட் தான். பிளேயிங் லெவலில் எதிர்பார்க்காதீங்க. பட் ஆனால் சூப்பரான ஒரு பிளேயர். ஓகே, விளையாடுறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எப்படி சொல்றது ஐபிஎல் ஆக்ஷனை அலற விட்ட ஒரு பிளேயர் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், டெஃபினெட்லி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருக்கிற ஒரு பிளேயர் அப்படின்ட்டும் நான் டெஃபினெட்லி வந்து சொல்லுவேன். சமீர் ரிஸ்வியை 8 கோடி வரைக்கும் போனாங்க. எஸ், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா
பயங்கரமான ஸ்பின் அட்டாக் உள்ள நீங்கள் டீமாக இருந்தீங்க அப்படின்னா சமீர் ரிஸ்வி ஒரு ஆளாக நின்று அடிப்பாருங்க. ஸ்பின்னர்ஸை எக்கச்சக்கமாக அடிக்கிறாரு. அவரோட பேட் ஃப்ளோவே வேற மாதிரி இருக்குது. பயங்கரமான பேட் ஃப்ளோ வச்சிருக்காரு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இறங்கி வந்து எங்கே வேணாலும் சிக்ஸர் அடிக்கக்கூடிய ஒருத்தர். அண்ட் கிரவுண்டை தாண்டி உழுகுது பால்லாம். ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேயராக இருக்காரு. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர், 20 வயசு தான் ஆகுது. கண்டிப்பாக நம்மளோட ஸ்கவுட் டீம் தான் அவரை ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்பத்தி ராயுடுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், ராபின் உத்தப்பாவுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்க தான் ஸ்கவுட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாக. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் அம்பத்தி ராயுடோட பொசிஷனில் பக்காவாக செட் ஆவார். ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்து சரிச்சு விட்டுருவார் அப்படின்னு எனக்கு தோணுது. பக்காவான ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன். ஏன்னா சிவன் டுபே நீங்கள் 11ல் ஆடிட்டு இவரை இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். அண்ட் டெஃபினெட்லி 8.4 கோடினா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது இப்போ 11ல். இல்லை இம்பாக்ட் பிளேயரா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவர் டெஃபினெட்லி ஸ்டார்ட் பண்ணாமல் வச்சிருக்க மாட்டாங்க. சும்மா பேக்கப் பெஞ்சில் உட்கார வைக்கிறது இந்த வேலையே கிடையாது. அவருக்கு வந்து ஒரு இந்தியன் பேட்டர் வரிசையில் ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இஸ் ஆப்வியஸ்லி நல்ல 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 பைங்க, எக்ஸலண்டான ஒரு பை. அண்ட் 8.4 கோடி ரூபாய்க்கு போயிருக்காருன்னா மற்ற டீம்ஸ் எப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும். இந்தியன் டீமில் இவரை கூடிய விரைவில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமான ஒரு ஃபினிஷர், அட் த சேம் டைம் நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு யங்ஸ்டர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சீசன் தான், இந்த ஒரு சீசன் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நல்லா விளையாண்டாருன்னா அவரை பேக் பண்ணிடுவாங்க கண்டிப்பான்னு யோசிக்கிறேன். பாப்போம். அது வந்து ஒரு பயங்கரமான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்தாங்க. அவரை பற்றி கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா ஆக்சுவலி அவர் வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். 18 வயசு தான் ஆகுது மனுஷனுக்கு. ரொம்ப 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 குட்டி பையன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப குட்டி பையன். அந்த பையனை எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா தோனியோட பேக்கப்பாக எடுத்திருக்காங்க. அண்டர் 19 ஆடிக்கிட்டு இருக்காரு இந்தியாவுக்காக. அண்டு பேக்கப்பு பெஞ்சு தான். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக முஸ்தபிசுர் ரஹ்மான் அவரை ஏன் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு பதிரானா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யாரை யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வரும். ஸோ அதனால தான் முஸ்தபிசூரை எடுத்தாங்க. மேபி அவர் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனால் எங்கேயாவது பதிரானா சொதப்புறாரு, நம்மளோட இதுவும் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் கரெக்டாக போகலை அப்படின்னா ஃபிஸ்ஸை உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. பிகாஸ் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறையா டீம் எஸ்ஆர்ஹெச்சுக்காக ஆடியிருக்காரு, டெல்லிக்காக ஆடியிருக்காரு, ராஜஸ்தானுக்காக ஆடியிருக்காரு. அண்ட் அவர் பங்களாதேஷ்லேயே பல மேட்சஸ் பல இதுக்கெல்லாம் ஆடியிருக்காரு. நிறைய ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட் ஆடின ஒருத்தர். ஸோ ஃபிஸ்ஸு டெஃபினெட்லி வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினருங்கிறது யோசிப்பாங்க. ஸோ அவரும் ஒரு நல்ல பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி இதாங்க இந்த பிக்ஸ் தான். இதில் உங்களோட கருத்து என்ன? அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது ஆப்வியஸ்லி இந்த டீமை பார்க்குறப்ப அண்ட் இந்த பிக்ஸை பார்க்குறப்போ. ஃபுல் ஸ்குவாட் பற்றியும் பிளேயிங் 11 பற்றியும் அண்டு ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்ட்டு நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட கிரிக்ஸிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் உங்களை சந்திக்கின்றேன். அனதன் பா ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம்.